முதலில் தலைப்புச் செய்திகள். ஜூலம்பிட்டிய அமரவுடன் அரசியல்வாதிக்கு தொடர்பு, அரசாங்கம் வெளியிட்ட பரபரப்பு தகவல். மேயாக வந்து உங்களை கொலை செய்வேன், அமைச்சர் ஆனந்த விஜயபாலவை நேரடியாக எச்சரித்த சாமர சம்பத். லசந்த விக்ரமசேகரவை கொலை செய்தது அரசாங்கமா? எழுந்துள்ள சந்தேகம். உயிரை காப்பாற்றுங்கள் என கடிதம் எழுதியிருந்த லசந்த விக்ரமசேகர. ஆனந்தனின் வீட்டில் மீட்கப்பட்ட பொருட்களால் பரபரப்பு. ஈஸ்டர் சூத்திரதாரிகள் தப்பிச் செல்ல படகு கொடுத்ததாகவும் தகவல். பாராளுமன்ற எம்பிக்களின் ஓய்வு அறைகளில் சோதனை செய்ய போகின்றோம், அரசாங்கம் அதிரடி அறிவிப்பு. அமரே நான் வந்துவிட்டேன், வெளியே வா என்று குறிப்பிட்டவர்கள் பாதாள குழுக்களுக்கு எதிராக பேசுவது வேடிக்கையாக உள்ளது என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் அவர் நேற்று உரையாற்றிய போது, ஜூலம்பிட்டிய அமரே என்ற பாதாள உலக குழு உறுப்பினருக்கு எதிராக நீதிமன்றம் 110 பிடியாணைகளை பிறப்பித்திருந்தது. ஆனால் அவரை எவரும் அன்று கைது செய்யவில்லை. 2002ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்தபோது ஜூலம்பிட்டிய அமரே தங்காலை நீதிமன்றத்தை கைப்பற்றினார். சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள் பணைய கைதியாக்கப்பட்டார்கள். தங்காலைக்கு சென்று அமரே நான் வந்துவிட்டேன், வெளியே வா என்று யார் குறிப்பிட்டது? இந்த நாட்டு மக்கள் இந்த உண்மையை நன்கு அறிவார்கள். போதைப்பொருள் ஒழிப்புக்கு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதுடன் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையானவர்களுக்கு புனர்வாழ்வு அளிக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். ஒரு சில ஆட்சியாளர்கள் பாதாள குழுக்களுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ளனர். பெத்தகான சஞ்சீவ, சொத்தியுப்பாலி மற்றும் அவரது மகள் எந்த அரசியல் தரப்பினருடன் இருந்தார்கள் என்பதை ஆராய வேண்டும். வெலிகம பிரதேச சபையின் தலைவர் கொலை தொடர்பில் முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. 4 போலீஸ் குழுக்கள் ஊடாக பல கோணங்களில் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஓரிரு நாட்களில் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள். பாதாள குழுக்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ள போது ஒரு சில அரசியல்வாதிகள் அச்சமடைந்து கலக்கமடைந்து பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார்கள். பாதாள குழுக்களிடமிருந்து 1948 துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. கடந்த காலங்களில் இராணுவ முகாம்களில் இருந்து பாதாள குழுக்களுக்கு ஆயுதங்கள் வழங்கப்பட்டுள்ளன என்றார். இதன் போது உரையாற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க, நீங்கள் எங்களை கொலை செய்யத்தான் முயற்சிக்கின்றீர்கள், பாதுகாப்பும் பறிக்கப்பட்டுள்ளது, நாங்கள் அதற்கு பயமில்லை, கொலை செய்த பின்னர் பேயாக வந்து பழி வாங்குவேன், நீங்களும் பயங்கரவாதிகள்தான், உங்களின் பெயரையும் பயங்கரவாத பட்டியலில் தான் சேர்க்க வேண்டும், மறைக்கப்பட்ட விடயங்கள் எங்களிடம் அதிகம் இருக்கின்றது, எமக்கும் அதிகமாக கதைக்க முடியும், அப்படி நாங்கள் செய்ய மாட்டோம். வெலிகம பிரதேச சபை தலைவர் மக்களின் வாக்குகளில் வெற்றி பெற்றவர், அவரை பாதாள குழுவில் சேர்க்க வேண்டாம். நான் உங்களுக்கு ஒரு சவால் விடுகின்றேன், முடிந்தால் துப்பாக்கிச் சூடு நடத்தியவரை கைது செய்து எந்த பாதாள குழு செய்தது என்று கூறுங்கள், அப்போது நாம் ஒத்துக்கொள்ளுகின்றோம். உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது, கொலை செய்தவர் யார் என்று கண்டுபிடிப்பது. அதனால் பாதாள குழுவில் அவரின் பெயரை சேர்த்து அவரின் குடும்பத்தை அவஸ்தைக்குள்ளாக்க வேண்டாம். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால 1988ஆம் ஆண்டு போலீஸ் சேவையில் இணைந்தார். பயிற்சி பெற்றுக் கொண்டிருந்த காலப்பகுதியில் போலீஸ் மற்றும் புலனாய்வு அறிக்கைக்கு அமைவாக இவர் போலீஸ் சேவையிலிருந்து நீக்கப்பட்டார். ஆயுதமேந்திய குழுவுக்கு தலைமைத்துவமாக செயற்பட்டதால் இவர் போலீஸ் சேவையிலிருந்து நீக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அமைச்சர் ஆனந்த விஜயபால பற்றி கல்கமுவ, அம்பேன்பொல, குருநாகல் மாவட்ட மக்கள் நன்கு அறிவார்கள். அம்பன்பொல, குருநாகல் மற்றும் தம்புத்தேகம போலீஸ் நிலையங்களுக்கு மேற்கொண்ட தாக்குதல்கள் பற்றி எழுப்பிய கேள்விகளுக்கு இவர் இன்று வரை பதிலளிக்கவில்லை என்றார். இதே நேரம் நவம்பர் மாதத்தில் 3 நாட்களுக்கு பாராளுமன்றம் விசேட பாதுகாப்பு சோதனைக்குட்படுத்தப்படும் என்று சபாநாயகர் இன்று பாராளுமன்றத்தில் அறிவித்தார். நவம்பர் மாதம் 4, 6 மற்றும் 7 ஆகிய 3 நாட்களில் இந்த பரிசோதனை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் போது பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வறைகள் மற்றும் ஆடை அலுமாரிகள் உட்பட முழு பாராளுமன்ற கட்டிடமும் பாதுகாப்பு சோதனைக்குட்படுத்தப்படும். இதற்கிடையில் நவம்பர் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பாராளுமன்ற கட்டிடத்தின் உயர் பாதுகாப்பு பகுதிகளும் பாதுகாப்பு சோதனைக்குட்படுத்தப்படும். அன்று பொதுமக்கள் பார்வையிடும் பகுதி விருந்தினர்களுக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்படும். விருந்தினர்களுக்கான அழைப்பிதழ்கள் நிதி அமைச்சினால் வழங்கப்படுவதுடன் விசேட பாதுகாப்பு திட்டம் அமுலில் இருக்கும்.
வெள்ளிக்கிழமை பாராளுமன்றத்திற்கு வருகை தரும் போது பாராளுமன்ற உறுப்பினர்கள் சாரதிகளுடன் வர வேண்டும். அன்று பாராளுமன்ற வாகன நிறுத்துமிடம் மூடப்படும் என்பதால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வரும் வாகனங்கள் வாகன நிறுத்துமிடத்திற்கு அனுப்பப்படும். இதற்கிடையில் அன்றைய தினம் விசேட போக்குவரத்து திட்டமும் செயல்படுத்தப்படும் என்று சபாநாயகர் மேலும் தெரிவித்தார். இதே நேரம் வெலிகம பிரதேச சபை தலைவரின் கொலை அரசாங்க அடக்குமுறையின் 2ஆம் கட்டமா என்ற சந்தேகம் இருப்பதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான துமிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நீதிமன்றத்துக்குள் இடம்பெறும் துப்பாக்கிச் சூடுகள் எதிர்காலத்தில் பாராளுமன்றத்துக்குள் கூட இடம்பெற வாய்ப்புள்ளது. வெலிகம பிரதேச சபை தலைவரது கொலை தொடர்பில் அரசாங்கம் பொறுப்பேற்ற வகையிலேயே கருத்துக்களை தெரிவித்து வருகின்றது. பிரச்சினைகளை இலகுபடுத்துவதற்காக இவ்வாறான கொலைகள் பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடையவை என கூறுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க தெரிவித்தார். இதே நேரம் நேற்றைய தினம் கொலை செய்யப்பட்ட வெலிகம பிரதேச சபையின் தவிசாளர் லசந்த விக்ரமசேகர உயிர் அச்சுறுத்தல் குறித்து போலீஸ் மாதிபருக்கு கடிதம் அனுப்பியிருந்தார் என்ற முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி இந்த கடிதம் போலீஸ் மாதிபருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. பல்வேறு பாதாள உலக குழுக்களின் ஊடாக தமக்கு அச்சுறுத்தல்கள் விடுவிக்கப்படுவதாகவும் இது குறித்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் லசந்த தனது கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த ஆண்டு நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வெலிகம பிரதேச சபையின் உறுப்பினராக தெரிவாகிய தாம் தற்பொழுது பிரதேச சபையின் தவிசாளராக கடமையாற்றி வருவதாக கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். எனினும் தமக்கு பல்வேறு தரப்பினர்களிடமிருந்து அச்சுறுத்தல்கள் விடுக்கப்படுவதாகவும் தவிசாளராக பதவி பிரமாணம் செய்வதற்கு சந்தர்ப்பம் வழங்கப் போவதில்லை என சிலர் மிரட்டியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பல்வேறு தரப்பினர் சமூக ஊடகங்களின் ஊடாக தமக்கு அச்சுறுத்தல் விடுப்பதாகவும் இது தொடர்பில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் போலீசாருக்கு தாம் அறிவித்துள்ளதாகவும் இந்த அச்சுறுத்தல்கள் தொடர்பில் அவதானத்துடன் இருக்குமாறு போலீசார் தமக்கு அறிவுறுத்தல் வழங்கியதாகவும் கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார் என தெரிவிக்கப்படுகின்றது. உயர் நீதிமன்றத்திற்கு வருகை தரும் சந்தர்ப்பத்தில் அல்லது பிரதேச சபையில் இருந்து வெளியேறும் சந்தர்ப்பத்தில் தம்மை கொலை செய்வதற்கு அவர்கள் முயற்சிப்பதாகவும் அவர் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் பிரதான பாதாள உலக குழுக்கள் தமக்கு அச்சுறுத்தல் விடுத்ததாகவும் தம்மை அவர்கள் கொலை செய்ய போவதாகவும் நம்பத்தகுந்த வட்டாரங்களில் இருந்து தமக்கு தகவல் கிடைக்கப்பெற்றது எனவும் வெலிகம பிரதேச சபையின் தவிசாளராக கடமையாற்றிய லசந்த போலீஸ் மா அதிபருக்கு கடந்த ஆகஸ்ட் மாதம் அனுப்பிய கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் போதைப்பொருள் கடத்தல், பாதாள உலக குற்றவாளிகள் கைது, கைப்பற்றப்பட்ட வெடிபொருட்கள் மற்றும் ஆயுதங்களை விசாரித்த காவல்துறை அதிகாரிகள், உளவாளிகள் மற்றும் பாதுகாப்பு படையினருக்கு 1 பில்லியன் ரூபாய் வருமதி தொகை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நேற்று தெரிவித்தார். இதே நேரம் கொழும்பு நீதிமன்ற வளாகத்திற்குள் பாதாள குழு தலைவர் கணேமுல்ல சஞ்சீவவை சுட்டுக் கொன்ற வழக்கில் முக்கிய சூத்திரதாரியான இசாரா செவ்வந்திக்கு படகுகளை வழங்கிய நபரான அந்தோணி பிள்ளை ஆனந்தனின் கிளிநொச்சியில் உள்ள வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 2 பிஸ்டல்கள் ரக துப்பாக்கிகள் மற்றும் வெடிமருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக கொழும்பு குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது. கொழும்பு கண்டி வீதியில் உள்ள திகாரிய ஒகடபொல பகுதியில் தங்கியிருந்த போது கைது செய்யப்பட்ட சந்தேக நபரான அந்தோணி பிள்ளை ஆனந்தன் 72 மணி நேர தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் விசாரிக்கப்பட்டார். மேலும் சந்தேக நபர் வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் துப்பாக்கிகள் மற்றும் வெடிமருந்துகள் மீட்கப்பட்டுள்ளன. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலில் தொடர்புடைய பல சந்தேக நபர்களை கடல் வழியாக தப்பிச் செல்ல இந்த சந்தேக நபர் ஏற்பாடு செய்துள்ளதாகவும் இது தொடர்பாக விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தகவல் தெரிவித்தார். இந்த சந்தேக நபர் தற்போது வெளிநாட்டில் இருக்கும் முகமது ரிஸ்வி என்கிற சிலோன் பாய் என்ற நபரின் ஆலோசனையின் பேரில் கடல் வழியாக இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல இஷாரா செவ்வந்தி என்ற சந்தேக நபருக்கு படகு வசதிகளை வழங்கியது மேலும் தெரிய வந்துள்ளது. இதே நேரம் வெளிநாட்டில் வைத்து கேபியை கைது செய்து இலங்கைக்கு கொண்டு வந்த போது ஊடக கண்காட்சி காண்பிக்கப்படவில்லை. எனினும் செவ்வந்தி விடயத்தில் அவ்வாறு நடப்பது தவறான அணுகுமுறையாகும் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். வெளிநாட்டில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு கொண்டு வரப்படும் குற்றவாளி விமானத்தில் இறங்குவது முதல் எல்லா தகவல்களும் மிகவும் சுவாரஸ்யமாக ஊடகங்களில் வெளியாகின்றன. ஊடக கண்காட்சி காண்பிக்கப்படுகின்றது. கேபி எப்படி அழைத்து வரப்பட்டார் என்று அவருக்கும் தெரியாது. இதற்கு முன்னர் இருந்த அரசுகள் இதைவிடவும் பயங்கரமான குற்றவாளிகளை வெளிநாட்டில் கைது செய்து அழைத்து வந்துள்ளன என்றார்.